إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் அமைதி பெற்ற ஆன்மா என்ற இந்த தலைப்பினூடாக நாம் அமைதி பெற்ற ஆன்மாவை அடைவதற்கு, கல்புன் சலீம், சலீமான இதயத்தை பெறுவதற்கு நாம் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அப்போ இது அதிகமாக உள்ளத்தோடு சம்பந்தப்படுற விஷயம். ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய ஆன்மா எந்த நிலையில் இருக்க வேண்டும், அந்த உள்ளத்தை எப்படி நாம் பக்குவப்படுத்துவது, அந்த உள்ளத்தினுடைய வகைகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய செயற்பாடுகள் அதை எவ்வாறு நெறிப்படுத்துவது என்றெல்லாம் நாம் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் சென்ற வாரம் என்ன தலை பார்த்தோம்? ஆன்மாவின் அணிகலன்கள். அப்போ அந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம், எப்படி உடலுக்கு ஆடைகள் இருக்கின்றனவோ அது போன்று ஆன்மாவுக்கும் ஆடை இருக்கின்றன, அணிகலன்கள் இருக்கின்றன. அப்போ எந்த அணிகலன்கள் மூலமாக நாம் ஆன்மாவை அழகுபடுத்தலாம் என்பது சம்பந்தமாக சென்ற தொடரில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பை பொறுத்தவரையிலே, இன்றைய தொடரை பொறுத்தவரையிலே அன்பு நிரம்பும் அமைதியான உள்ளம், அன்பு நிரம்பும் அமைதியான உள்ளம். இப்போ இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது என்ன பேச போறீங்கிறதே நமக்கு புரியாமல் இருக்கலாம். இது ரெண்டு பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. ஒன்று, ஒரு உள்ளத்துக்கு, ஒரு மனிதனுக்கு அன்பு கிடைக்கணும். எல்லாரும் ஏங்குறது அன்புக்காக. என்ன என் தாய் நேசிக்கணும், தந்தை நேசிக்கணும், அதே மாதிரி என் பிள்ளைகள் நேசிக்கணும், என் மனைவி நேசிக்கணும், என்னோட நண்பர்கள் என்ன நேசிக்கணும். அந்த நேசத்துல போலி இருக்கக்கூடாது, அந்த அன்புல சொல்லுங்க போலி இருக்கக்கூடாது என்பதில் எல்லாருமே சரியா இருக்கும். நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, போலியாக நேசிக்காதீங்கன்னு அடிக்கடி நம்ம சொல்றதை பார்ப்போம். அப்ப இந்த அன்பு ஒரு மனிதனுக்கு நிரப்பமாக கிடைக்கிறது என்பது ஒரு அருள் தான். அது உலக மக்கள் அது பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். எப்படி மனைவியாக பார்க்கலாம், உம்மா அப்பாவை பார்க்கலாம், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் என்று பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம், மனிதர்கள் மொத்தமா. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய அன்பையும் பெற வேண்டும், மனிதர்களுடைய அன்பையும் பெற வேண்டும். இப்ப இந்த அன்பு ஒரு மனிதன் உள்ளத்துல நிரப்பமாக கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு வழி இருக்குது. அப்ப இது அன்பு நிரப்பமாக கிடைக்கணும், அப்படி ஒரு உள்ளம் நமக்கு இருக்கணும். அந்த அன்பு நிரப்பமாக கிடைத்து விட்டால், மனிதர்களுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்துல கிடைத்து விட்டால் அந்த உள்ளம் அமைதியான உள்ளமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற உள்ளம் அல்லாஹ்வின் அன்பை தக்க வைத்துக் கொள்ள, அதை அதிகப்படுத்த அல்லாஹ் இன்னும் இன்னும் என்ன விரும்பணும் அல்லாஹு தஆலான்னு சொல்லி அதிகமாக அமல்கள்ல ஈடுபடும். அதிகமான அமல்கள், அழகான அமல்கள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த உள்ளம் அமைதியாக இருக்கும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய, மனிதர்களுடைய அன்பை பெற்ற அமைதியான உள்ளம், அந்த அன்பு நிரப்பமாக கிடைப்பதன் மூலமாக எவ்வாறு அந்த உள்ளம் அமைதி பெறும், அந்த உள்ளம் எப்படி அமைதியாக இருக்கும், அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இப்ப மனிதர்களுக்கு மத்தியில உண்மையான நேசம் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த நேசம் இருக்கும் என்றால் அவர் ஈமாண்ட சுவையை சுவைத்துக் கொள்வார். ஈமாண்ட சுவையை சுவைத்த உள்ளம் அமைதியான உள்ளமாக இருக்கும். அல்லாஹுவினால் நேசிக்கப்படுகின்ற ஒரு மனிதர், அல்லாஹுவினால் அன்பு கொள்ளப்படுகின்ற மனிதர்
அல்லாஹ்வுடைய அன்பை இலக்காக கொண்டிருப்பார். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பை இலக்காக கொள்கின்ற மனிதர் அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பிப்பார். அது தொழுகையினூடாக அக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை என்னுடைய ஞாபகத்துக்காக தொழுங்க நல்லா சொல்றான். அப்ப தொழுகையினூடாக அல்லாஹ் நினைப்பார். அதே மாதிரி சுன்னத்துக்களினூடாக, இதர பல வணக்கங்களினூடாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, அதை விளங்குவதன் மூலமாக, அதே மாதிரி வேறு பல இபாதத்துக்கள் செய்வதன் மூலமாக, திக்ர்கள் தஸ்பீகள் செய்வதன் மூலமாக, ஹலாலை எடுத்து நடப்பதன் மூலமாக, ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார் வாழ்க்கையால். அப்ப எனவேதான் அன்பு நிரம்பக்கூடிய அமைதியான உள்ளமாக இருப்பதுதான் நாம் எங்களது உள்ளத்தை கல்புன் சலீம் சாந்தமான இதயமாக கொண்டு போய் சேர்க்கின்ற, நஃப்ஸை முத்துமைன்னாவாக அமைதி பெற்ற ஒரு ஆன்மாவாக கொண்டு சேர்க்கின்ற இறுதி இலக்கை அடைந்து கொள்வதற்கான ஒரு படியாக இது இருக்கிறது. புரிஞ்சு சொன்னீங்களா? ஹை.